அண்மைச் செய்தி. நீட் தேர்வில் மதிப்பெண்களை மாற்றியமைக்க பொய் வாக்குறுதி அளித்து மோசடி செய்ததாக இருவரை கைது செய்து இருக்கிறார்கள் சிபிஐ. நீட் தேர்வில் மோசடி செய்த விவகாரத்தில் வழக்கு பதிந்து தற்போது இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த இருவர் யார், என்ன விதமான மோசடியில் ஈடுபட்டார்கள், இவர்களை சிபிஐ கைது செய்திருக்கிறார்களே, அது பற்றிய தகவல் என்னென்ன? வணக்கம். மகாராஷ்டிராவின் சோலாப்பூரை சேர்ந்த சந்தீப் ஷா, நவி மும்பையைச் சேர்ந்த சலீம் பட்டேல் ஆகிய இரு நபர்களும் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரிகளுடன் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக பொய்யாக கூறி நீட் தேர்வர்களை மற்றும் அவர்களது பெற்றோர்களை ஏமாற்றி, குறிப்பாக இந்த நீட் தேர்வு மதிப்பெண்களை ஆள்மாறாட்டம் செய்து பெற முடியும் என்ற ஒரு வாக்குறுதி அளித்து அவர்களை ஏமாற்றிய வழக்கில் ஏற்கனவே சிபிஐ கடந்த 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தது. இதில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடத்தியுள்ளனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த இருவரும் மும்பையில் பரேலில் உள்ள ஹோட்டல் பெற்றோரை சந்தித்து வருவதாகவும் அறியப்பட்டது. விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட அந்த இருவரும் ஒரு தேர்வருக்கு ரூபாய் 90 லட்சம் கேட்டதும், பின்னர் மற்றொரு தேர்வருக்கு 87 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரியிடம் பேசி மதிப்பெண்களை பெற முடியும் என்று பொய்யாக கூறியதாகவும், கூடுதலாக அதிகாரப்பூர்வ முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கும் 6 மணி நேரத்துக்கு முன் தேர்வர்களுக்கு அதிகரிக்கப்படும் மதிப்பெண்கள் குறித்து விவரங்கள் கிடைக்கும் என்ற உறுதியளித்ததாகவும் இந்த புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு ஆள் மாறாட்டம் செய்து நீட் மதிப்பெண்களை பெற முடியும் என பொய்யாக வாக்குறுதி அளித்த இரு நபர்களை இன்று நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் சிபிஐ கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.